காசி தமிழ் சங்கத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கல்விக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டால் அது புரியாத உங்களுக்கு எந்த தாய்மொழியின் அருமையும் புரிய போவதில்லை, கல்வியின் அருமையும் புரிய போவதில்லை. கூட்டாட்சியின் மீதான தாக்குதல் தான் நவபாசிசத்தினுடைய கூறு. நீங்கள் கொடுத்த அறிக்கையிலிருந்து சொல்லுகிறோம். நிதி ஆயோக்கினுடைய அறிக்கை வறுமை ஒழிப்பு திட்டத்தில் முன்மாதிரியாக இருக்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறது. உங்களது பொருளாதார அறிக்கையில் மனித வளத்தை பெருக்குவதில் முதல் இடத்தில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறது. நீங்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையில் டெக்ஸ்டைல் ஏற்றுமதியில் முதல் இடத்தில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லுகிறது. உயர்கல்வி துவங்கி பொது சுகாதாரம் வரை தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. ஆனால் நாங்கள் கொடுக்கிற ₹1 வரிக்கு நீங்கள் திருப்பி கொடுப்பது வெறும் 29 பைசா மட்டுமே என்பது எவ்வளவு அவலமானது. ஆனால் பீகார் செலுத்துகிற ₹1 வரிக்கு ₹7 திருப்பி கொடுக்கிறீர்கள். உத்தரப்பிரதேசம் கொடுக்கிற ₹1 வரிக்கு ₹1.75 பைசா திருப்பி கொடுக்கிறீர்கள். இப்படி திருப்பி கொடுக்கிற எங்கள் உரிமையை கேட்டால் நீங்கள் எங்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்துகிறீர்கள். நிதியில், கல்வியில், ஆட்சி நிர்வாகத்தில் என எல்லா முனைகளிலும் கூட்டாட்சியை தாக்குகிறீர்கள். மாநிலங்களை பட்டினி போட்டு பணிய வைக்கிறீர்கள். பட்டினி போட்டு பணிய வைக்கிற உங்களது அதிகாரத்திற்கு எதிராக நிமிர்ந்து நிற்பவர்களை நாகரீகம் அற்றவர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நீங்கள் பயன்படுத்திய வார்த்தையை நீங்களே திரும்பி பெறுகிறீர்கள் என்றால் எவ்வளவு நாகரீகமற்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் உணர்கிறீர்களா என்று நாங்கள் கேட்கிறோம்.